உங்கள் கோடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல கரியரை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க. ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லேப்டாப்பாக தான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான லேப்டாப் நம்ம வாங்கினா போதும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸே நமக்கு ரொம்ப தாராளமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஐடியில் ஜாப் போகிறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளாக இருக்கலாம். ஒரு லேப்டாப் வாங்கணும் நம்ம யோசிக்கும் போது நமக்கு பெரிய பிரச்சனைகளாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் தான். CPU, RAM, GPU, SSD அப்படின்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் நம்மளை போட்டு குழப்பி எடுக்குது. இந்த இடத்துல நம்ம நிறைய பேருக்கு மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டில் நம்ம வாங்கணும்னு நினைக்கிற லேப்பு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுமா பண்ணாதா, அப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரியான லேப்டாப்புக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இது எல்லா விஷயத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எந்த பிராண்டையுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதுவும் ஒவ்வொரு டொமைனுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம் இன்றைக்கி பேசலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகிறது அப்படிங்கிறது தான். இந்த கன்ஃபியூஷனுக்கான பதிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு லேப்டாப் தான் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான லேப்டாப் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு லேப்டாப்பும் கிடையாது. இது எல்லாமே ஒரு மிஷின்ஸ் தான். இதை ஒவ்வொரு மிஷின்ஸையும் என்னன்னா ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெப் டெவலப்மெண்ட்காக ஒரு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா அந்த லேப்டாப்பை என்னால் ஏஎம்எல்காக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏஎம்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹை இன்டென்சிட்டி டாஸ்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதனாலே உங்களுக்கு ப்ராசஸர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரியான லேப்டாப் ஏஎம்எல்க்கு தேவைப்படும். ஆனால் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு லேப்டாப் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு லேப்டாப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான லேப்டாப்ஸை நம்ம வாங்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு டொமைன் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான எந்தெந்த லேப்டாப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வெப் டெவலப்மெண்ட்டில் இருந்து. ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம பார்க்குற எல்லா வெப்சைட்ஸும் அதே மாதிரி நம்ம நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை இந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது தான் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான லாங்குவேஜ், ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற லேப்டாப் இருந்தாலே போதும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாடர்ன் ப்ரௌசரெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ப்ராசஸர் அதிகமாக இழுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் வாங்கும்போது நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு மினிமம் ஒரு 8GB ரேமாவது போகணும். 4GB ரேமே உங்களுக்கு போதும், பட் 8GB போகிறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். காரணம் என்னென்னா சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணும்போது லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லைன்னா உங்களோட பட்ஜெட் அலோவ் பண்ணுது அப்படின்னா ஒரு 16GB ரேம் எல்லாம் போடுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். காரணம் என்னென்னா நீங்கள் சைமல்டேனியஸாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுவீங்க. அது எந்த லேகுமே இல்லாமல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் அந்த ரேஞ்சில் ஒரு ரேம் நமக்கு தேவைப்படும். அடுத்தது ப்ராசஸர். ஸோ நீங்கள் எப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது ஒரு ப்ராசஸர் அப்படிங்கிறது அது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. காரணம் என்னென்னா ஒரு 4th ஜென்ரேஷன் i7 ப்ராசஸர் ஒர்க் ஆகிறத விட லேட்டஸ்ட் ஜென்ரேஷனான 14 ஜென்ரேஷனோட i5 ப்ராசஸர் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணும். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வரும்போது 512GB அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டோரேஜ் லெவலாக வருது. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் தான் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்டாக வர 512GB அப்படிங்கிறதே போதும். அதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது இப்போதைக்கு. அண்ட் ஸ்டோரேஜை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்ட் டிஸ்க் SSD அப்படிங்கிறது இருக்குது. அதில் SSDயை செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் SSD அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரிலையபிளாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது டொமைன் அப்படிங்கிறது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான லேப்டாப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா எமுலேட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எமுலேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கான கம்பைலேஷன் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே எடுக்கும். எமுலேட்டர்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மாதிரியே ஆன ஒரு சிஸ்டத்தை நம்மளோட லேப்டாப்பில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண மொபைல் ஆப் எல்லாத்தையுமே நம்மளால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை ரன் பண்ணுறதுக்கும் அதை கம்பைல் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய நல்ல ரிசோர்ஸ் இருக்கிற லேப்டாப் தேவை. அண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஆப்பிளுக்காக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேக் லேப்டாப் தான் வாங்கி ஆகணும். ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா அப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் விண்டோஸோ லினக்ஸோ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் iOS அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக் வாங்கி தான் ஆகணும். ஸோ ஒரு வேளை விண்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸர் அப்படிங்கிறது i7 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ப்ராசஸரை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. ஒரு வேளை நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு M2, M3 Pro இல்லைன்னா M4 அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸர்ஸ் இருக்க லேப்டாப்பாவது வாங்குங்க.
அண்ட் ஸ்டோரேஜ் நான் முன்ன சொன்ன மாதிரி 512 GB அப்படிங்கிறது வரும். இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் அலோவ் பண்ணுது அப்படின்னா 1 TB வாங்குறது ரொம்பவே நல்லது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெருசாகிட்டே வருது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண வேண்டியது வரலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அது 1 TB போகிறது அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபரபிள் சொல்யூஷனாக இருக்கும். மூணாவது டொமைன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ மெஷின் லேர்னிங். இந்த இடத்துல தான் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த டொமைனில் போகிறவங்களுக்கு முக்கியமாக யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி தான். அதை நம்ம ப்ரைமர்லி ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஜிபியூ எல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலி அது கிடையாது. ஏன்னா இதில் இருக்க நிறைய டாஸ்க் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கூகுள் கொலாப்ஸ் அண்ட் கேகிள் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் க்ளவுட்லேயே பண்ண முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் இருக்கிற ஜிபியூ அப்படிங்கிறதே உங்களுக்கு போதும். காரணம் என்னன்னா முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய டேட்டா செட்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளவுட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ணால் மட்டுமே போதும். ரேம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 16 GB ரேமாவது வேணும். பட் 32 GB ரேம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டர். ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய பெரிய பெரிய டேட்டா செட்ஸ் வரும்போது லேப்டாப் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகணும். அடுத்தது சிபியூ. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மல்டிகோர் சிபியூ தேவைப்படும். காரணம் என்னன்னா இந்த ப்ரீ ப்ராசஸிங்கில் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ஜிபி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா NVIDIAவோட RTX 3050 அப்படிங்கிறது ஒரு 6 GB இருக்கிறது நமக்கு போட்டிங்கன்னா போதும். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்க்கும்போது SSD வாங்கணும். SSD பார்க்கும்போது NVMe SSDயாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு ப்ராசஸிங் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அந்த நேரத்தில் நமக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 512 GB to 1 TB அப்படிங்கிறது ஒரு ஆப்டிமல் ஸ்டோரேஜ் லெவலாக நமக்கு இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா இல்லை டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த கேம் டெவலப்மெண்ட்டில் நமக்கு முக்கியமாக பண்ணுற வேலைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறைய 3D ரெண்டரிங் நமக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் அதுக்கு செட்டே ஆகாது. ஸோ அதே மாதிரி ரேம் போகும்போது 8 GB to 16 GB இல்லைன்னா ஒரு 32 GB ரேம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் இன்ஜின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரன் பண்ணுறதுக்கு ரேம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கான CPU அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை இன்டெலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் i7 போங்க, இல்லை AMDயாக இருந்துச்சு அப்படின்னா Ryzen 7 போங்க. அண்ட் முக்கியமாக இந்த லேப்டாப்புக்கு ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மினிமம் ஒரு 1 TB இல்லைனா ஒரு 2 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபைல்ஸோட சைஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் மாடலிங் இல்லை 3D ரெண்டரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேசஸ் அப்படிங்கிறது பிடிக்கும். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PC பில்ட் பண்ணுறதா இல்லை ஒரு லேப்டாப் வாங்குறதா அப்படிங்கிறதா. ரெண்டுக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லேப்டாப் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆகுது அப்படின்னா அதே அமௌண்ட்டில் உங்களால் PCயும் பில்ட் பண்ண முடியும். பட் ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லேப்டாப் நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக முடியும். PC அப்படிங்கிறத நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. அடுத்தது சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஃபீல்டு வந்து அஃபென்சிவாகவும் இருக்கலாம், டிஃபென்சிவாகவும் இருக்கலாம். நிறைய வெப்சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்வரோட இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அதை லோக்கலி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஏதாவது ஹேக் பண்ண முடியுமா இல்லை அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம், அதோட வல்னரபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கான நிறைய வழிகள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் ஹேக் த பாக்ஸ், ட்ரை ஹேக் மீ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வர்ஸையும் அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான வெப்சைட்ஸ் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ்வல் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு செட்டப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியான செட்டப்பே உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு போதுமானது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் வளர்ந்து வர்றது தான். ஏன்னா இந்த மாதிரியான சினாரியோஸில் கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த டேட்டாவும் உங்களுக்கு வந்து லோக்கலி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரியான பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற லேப்டாப்பே சைபர் செக்யூரிட்டிக்கு போதும். இனி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன எந்த OS போகலாம் அப்படிங்கிறது, விண்டோஸா மேக்கா லினக்ஸா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ முதல்ல விண்டோஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. ஆப்பிள் தவிர மற்ற கம்பெனி லேப்டாப்ஸ் எது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதில் வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸாக தான் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டியான டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் .NET அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அண்ட் விண்டோஸ்லேயுமே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WSL
விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். அதாவது நம்ம விண்டோஸில் நம்ம கோட் பண்ணுற கோடிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத அப்படியே லினக்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஆக்சுவலி லினக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி. இந்த யூனிக்ஸ் பேஸ்டு சிஸ்டம் எல்லாமே இருக்குல்லையே, இந்த மேக்காக இருக்கட்டும் இல்லை லினக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த லினக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம டெர்மினல் யூஸ் பண்ண வேண்டியது வரும், அதுக்கு நிறைய கமாண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது வரும், சிஸ்டம் லெவல் அப்ளிகேஷன் சோர்ஸஸையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு வேளை விண்டோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லினக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதான் நீங்கள் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கினாலும், ரொம்ப காசு போட்டு ஒரு பிசியை பில்ட் பண்ணாலும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கில் இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் டெவலப் பண்ணுறதுல தான் உங்களோட ப்ரைமரி மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா, இப்போ லேப்டாப் வாங்குறீங்க கோட் பண்ணுறதுக்காக அப்படின்னா, கோட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும். ஒரு நான் ஸ்டாப் ஹேபிட்டாக மாற்றி அதில் நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ரோகாம்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9 to 5:30 அப்படிங்கிறது அவங்களோட ஒர்க் டைம். பட் அவங்க மினிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6, 7:30, 8:30 வரைக்கும் எல்லாமே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட லைஃப்பை மாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்க அவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்காங்க. ஸோ ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் பண்ணுறதுல ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இறங்கி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் நம்ம ப்ரோகாம்ப்லேருந்து 2300க்கும் மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்கன்னா 5 lakhs per annum, அதாவது மினிமம் ஒரு 40,000 ரூபாய் மாத சம்பளம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டினியூஸாக பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஒரு லேப்டாப் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த லேப்டாப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் மோரோவர் எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதும் முதல்ல ஒரு மென்டார் அப்படிங்கிறவங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மென்டார் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம யோசிக்காத பல டிரெக்ஷன்ஸ்லேயே அவங்க யோசிச்சு நமக்கான சஜஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபீல்ட்லேயே இருக்கிற ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறவங்க கூட கனெக்ட் வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரோகேம்ப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோகேம்ப் அப்படிங்கிறது ஒரு 1 year ப்ரோக்ராம், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வீக்லி ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுவோம். அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி அவங்க அந்த வீக் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஒரு மென்டார் செலக்ட் பண்ணுங்கன்னு, அந்த மாதிரியான ஒரு பர்சனை ரிவ்யூவராக அவங்க டெக் இன்டர்வியூ நடக்கிற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேள்விகளை கேட்டு அந்த இன்டர்வியூவில் அவங்க வீக் ஃபுல்லாக பண்ண எல்லா விஷயங்களையும் கரெக்டாக சொல்லி கிளாரிஃபை பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்களால அந்த வீக்கையே கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்படி ஸ்ட்ராங்காக டெடிகேட்டடாக படிக்கிறதுனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ பேக்கேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிது. இது 5 lakhs per annum மட்டும் கிடையாது, இதுலேயே மந்த்லி 1 lakh 2 lakhs சேலரி வாங்குற ஆட்களும் இருக்காங்க. ஸோ லேப்டாப் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் அப்படிங்கிறத வாங்குங்க. ஒருவேளை லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வேளை உங்கள் கரியருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். லைஃப்பை மாற்றுறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக அந்த முடிவு எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும். லேப்டாப் அப்படிங்கிறது உங்களோட அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டூலாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நல்ல டூலை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். See you in the next video. This is Vinny, the brother you never had.